இன்றைக்கி நம்ம சைனீஸ் சிக்கன் பால் அல்லது சிக்கன் பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்கு நம்ம மசாலா போட்டு எல்லாம் ரெடி பண்ணோம்னா சிக்கனு அந்த ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சைனீஸ் சிக்கன் பால் அல்லது சிக்கன் பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஆல் பர்பஸ் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, மைதா மாவு நம்ம 1/4 கிலோ திட்டத்துக்கு செய்ய போகிறோம். சிக்கனு உப்பு போட்டு அவிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறோம். கொத்தமல்லி தழை, கோஸு, கேபேஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேபேஜை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் அதே மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். சிக்கன் மசாலா, சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், இதுக்கு தேவையான எண்ணெய், கேப்சிகம் குடமிளகா, கேரட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம். உப்பு, ரெட் சில்லி சாஸ், ட்ரை ஈஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூளும் மிளகாத்தூள், பெப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இது 3 தான் இதுக்கு யூஸ் பண்ணுற பொருள். இதை இதுக்கு தேவையான பொருள். மாவை இப்போ பிசையணும். அதுக்காக முதல்ல ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவோம். அந்த மாவுக்கு 1/4 கிலோ மாவுக்கு தேவையான உப்பு. இது 1/4 கிலோ ஆல் பர்பஸு மைதா மாவு. அதே மாதிரி ஒரு சின்ன பிஞ்சு, அதாவது 1 டீஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள சர்க்கரை, சுகர். 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் எண்ணெய், ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறணும். மாவு ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு. ஒரு 2 ஹவரு நம்ம ஈஸ்ட்டு போட்டிருக்கோம், சுகர் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 2 ஹவரு இது அப்படியே கொஞ்சம் செட் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய். மூடி ஒரு 2 ஹவர் இருக்கட்டும். 2 ஹவருக்கு அப்புறம் நல்லா மாவு பொசுன்னு ஊதி நல்லா ஸ்மூத்தாக வரும். அப்போ நம்ம எடுத்து டோப் பண்ணி இந்த பன்னு செய்வோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம். வாங்க போகலாம். பாத்திரம் காஞ்சிருச்சு. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். வெறும் அதை வதக்கிறதுக்கு மட்டும்தான் இது ஆயில். ரொம்ப ஆயில் இருந்தாலும் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது ஒட்டாது. அதனால் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். இப்போ நம்ம ஆல் பர்பஸ் மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, மைதா மாவில் 1/4 கிலோ எடுத்திருக்கோம். அந்த 1/4 கிலோவுக்கு வேண்டிய ஸ்டஃப் பண்ணுறதுக்காக உள்ள பொருள் செய்கிறோம். 2 மீடியம் சைஸ் பொடி வெங்காயம், பொடிசாக நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன்லாம் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈரப்பதம் போகிறதுக்காக தான் வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டீஸ்பூனில் ஒரே 1 டீஸ்பூன். தீ மீடியமாக இருக்கட்டும். தீ ரொம்ப சிம் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், ஒரே 1 கேரட்டு, பொடிசாக அரிஞ்ச கேரட்டு, மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன்,
1/4 கிலோ சிக்கன் அதை இதில் போட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஏற்கனவே வேக வச்ச சிக்கன் தான் இவ்வளோ அந்த மசாலாவில் பிரண்டா போதும். இதில் கோஸு கேபேஜின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோஸு ஒரு 100 கிராம், அதாவது ஒரு கைப்பிடி, சும்மா ஒரு கைப்பிடி போடுறோம். சோயா சாஸு இந்த பாருங்கள், இந்த மூடியில் சும்மா கொஞ்சமாக சோயா சாஸ் விட்றோம். சோயா சாஸ் கிடச்சா விடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடணுன்னு இல்லை, இட்டாலியன் இதுக்கு போடுவாங்க, சைனீஸில் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. அதனால் போட்டால் கிடைச்சா போடுங்க, கிடைக்காட்ட விட்டுருங்க. டொமாட்டோ கெச்சப் அது ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு கொஞ்சம் விடலாம், ரொம்ப விடக்கூடாது. புளிப்பு இனிப்பும் கலந்தாப்பில் இருக்கும், அதனால் டேஸ்ட் மாறிடும். ரெட் சில்லி சாஸு அது அதே மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூன் ஊற்றுறோம். பச்சை மிளகா தேவைக்கு தகுந்தா வேணும்னா போடுங்க, வேணாம்னா நான் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்ச ஒரு பச்சை மிளகா போடுறேன். கொத்தமல்லி தழை சும்மா ஒரு சின்ன கைப்பிடி, ரொம்ப போடாதீங்க, சும்மா கொஞ்சம் வாசனைக்காக. கேப்சிகம் சொல்லுவாங்கள்ல, அந்த கேப்சிகமில் ஒரு பாதி குடமிளகா பொடிசாக நறுக்கியிருக்கேன், அது போட்டுக்குவோம். இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. மிளகுத்தூள் சும்மா லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக, வாசனைக்காக மிளகுத்தூள் கொஞ்சோண்டு ஒரு சிட்டியை போடுறேன். இந்த ஸ்டஃப்பு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதில் தண்ணி பதம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. நம்ம மசாலாவை ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு ட்ரையாக இருக்குது. இதே போதுமானது. இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தீயை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைங்க. தீயை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நம்ம ஈஸ்ட்டு, சுகரு, எண்ணெய், தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சு 2 ஹவர் ஆயிடுச்சு. மாவு எவ்வளோ அப்போ நம்ம முதல்ல பிசையும் போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்குது. ஈஸ்ட்டு போட்டதுனால நல்லா இது ஏன்னா நம்ம சைனீஸ் பன்னு அல்லது பால், அதனால் நல்லா அப்படி பால் மாதிரி உருட்டி எடுக்கிறதுக்கு நல்லா வரும் என்ன. அதனால் இதை எடுத்தாச்சு. இப்போ ஸ்டஃப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங்கு நம்ம மசாலா போட்டு எல்லாம் ரெடி பண்ணோம்னா சிக்கனு, அந்த ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. பூரி மாவுக்கு மாதிரி நம்ம உருட்டணும். உள்ள ஸ்டஃப் வைக்கிறதுனால கொஞ்சம் பால் பெருசாக இருக்கட்டும். இப்போ இந்த சைஸுக்கு தட்டுனா போதும். மாவு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எந்த இதுவும் இல்லை. இப்போ இது உள்ள ஸ்டஃபிங் வச்சுருவோம். இந்த 2 கார்னரை இப்படி எடுத்துக்கங்க. இந்த கார்னரையும் இப்படி எடுத்துக்கங்க. இந்த கார்னரையும் எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வச்சு மேலே எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. இப்போ இந்த பக்கம் பிரட்டி போட்டுக்கணும். பிரட்டி அப்படியே கைட்டை 4 விரல்கிட்ட அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான் பால். இது பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்துடும். தட்டில் போட்டு நம்ம தவாவில் போட்டு சுடும்போது அப்படியே பொஸ்ஸுன்னு உப்பி வந்துடும்.
மாதிரி உள்ள ஸ்டஃப்பு வச்சு நம்ம வச்சிட்டோம். இது பூரிக்கட்டையில் வச்சு தேய்க்கலை, சும்மா அப்படி மேலே நம்ம போடும்போது 3 விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள், போதும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். இதை ஒரு கரண்டியில் வச்சு போடுங்க, கையில் எண்ணெய் தெறிக்கும், அப்படி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் விடுங்க, 5 நிமிஷம் கழிச்சு இந்த பக்கம் அப்படியே பிரட்டி விட்ருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்துருச்சு, வந்து எடுத்து வச்சுருவோம், ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். அருமையான முறையில் சைனீஸ் சிக்கன் பன் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இது ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு அனுப்பலாம். உங்கள் வீட்டுக்காரங்க ஆஃபீஸை விட்டு வந்தாங்கன்னா சந்தோஷமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இன்னும் 2 கொடுங்க, 3 கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உள்ளக்குள்ளே எல்லாமே சிக்கனுடைய ஸ்டஃபிங் இருக்குது, வேறு எதுவும் தேவையில்லை. இதை தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸு அல்லது சில்லி சாஸு ஏதாவது தொட்டு சாப்பிட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. உள்ளே சிக்கனு, கோஸு, கேப்சிகம் எல்லாம் உள்ளே வச்சுருக்கிறதுனால நல்லா வாசனை நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு சிக்கன் இருக்கிறதுனால பிரியமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய ஆதரிக்கும் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வரணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.